வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயின்ற மாணவிக்கு நடந்த கொடூரம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும். இந்த வழக்கை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அவ்வப்பொழுது கிடைக்கின்ற தகவல்களை உங்களுக்கு பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றோம். தற்போது குற்றம் சுமத்தப்பட்ட ஞானசேகரன் மத்திய சிறையிலே புழல் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். அவரை பற்றி பல தகவல்கள் வந்திருக்கிறது. மேலும் அவர் எப்படி விசாரிக்கப்பட போகிறார், அதன் பிறகு அவர் என்னென்ன குற்றங்கள்லாம் செய்திருக்கிறார் என்ற பல விஷயங்கள் வந்திருக்கிறது. அதை பற்றி நாம் எதிர்நிஜம் நிகழ்ச்சியிலே இப்பொழுது பார்ப்போம். ஞானசேகரன் செய்த குற்ற செயலுக்கு 8 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து ஞானசேகரனை சிறைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் போலீசார்கள். இதற்கு தற்போது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு புலனாய்வு பிரிவு ஒன்று ஆரம்பித்து அதற்கு 3 பெண் IPS அதிகாரிகளை நியமித்திருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் இந்த வழக்கை விசாரிப்பார்கள். அதன் பிறகு தற்போது ஞானசேகரன் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் பல பெண்களிடம் பாலியல் சீண்டல்களும் பலாத்காரமும் செய்திருக்கிறார் என்று தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. எதன் அடிப்படையில் அவர் செய்தார், எந்த தைரியத்தில் செய்தார் என்றால், அவருடைய மனைவி ஒப்பந்த அடிப்படையில் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பணிபுரிந்து வருகிறார். அவருடைய இன்ஃபுளுன்ஸ்ல இவர் போறாரு வராரு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் செய்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டியில 50க்கும் மேற்பட்ட சிசி கேமரா ஒர்க் ஆகல. இதுக்கு யார் பொறுப்பு? இது எவ்வளவு பெரிய ஒரு கேம்பஸ். அது சிசி கேமரா ஒர்க் ஆகலன்னா அதை கண்காணிக்கிறது யாரு? முதல்ல இந்த பிரைவேட் செக்யூரிட்டி தூக்கி வெளியே அனுப்பணும். புரியுதுங்களா? இந்த சிசி கேமரா எவ்வளவு நாள் பழுதடைஞ்சிருக்குன்னு தெரியல. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா தான் தெரியுது இவ்வளவு கேமராக்கள் பழுதடைந்திருக்கிறது அப்படின்னு. அது என்ன பண்ணிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் துணைவேந்தர், பல்கலைக்கழகத்திற்கு வேந்தர், கவர்னர், உச்சபட்ச அதிகாரி அவர்தான். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய கேம்பஸ்ல என்ன நடந்தாலும் வேந்தர் தான் பொறுப்பு, மாநில கவர்னர் தான் பொறுப்பு. இதை நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை விசாரிக்க தேசிய மகளிர் ஆணையம் வந்து பல்கலைக்கழகம் முழுக்க விசாரிச்சு போயிட்டாங்க. அந்த பெண்ணையும் தனிமலை விசாரிச்சிருக்காங்க. எல்லா விசாரணை முடிஞ்சிட்டு கவர்னர் கிட்ட போய் ஆலோசனை பண்ணிருக்காங்க, கலந்துரையாடல் பண்ணிருக்காங்க. ஆனா இது முழுக்க பொறுப்பு கவர்னர் தான். அப்படின்னும் போது அவரையும் விசாரிச்சிருக்கணும். ஆனா தேசிய மகளிர் ஆணையத்துக்கு கவர்னரை விசாரிப்பதற்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா நமக்கு தெரியல. கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லுது நமக்கு தெரியல. உண்மையிலேயே குற்றம் அவர் பொறுப்பு அப்படிங்கிற போது அவரை விசாரிச்சிருக்கணும். அது இப்ப நான் வந்து என்னுடைய வழக்கறிஞர்கிட்ட கேட்கணும். கேட்டுதான் உங்களுக்கு அது சொல்லணும். ஏன்னா அந்த அவசரப்பட்டு நான் பேசக்கூடாது. கவர்னரை விசாரிப்பதற்கு அதிகாரம் உண்டா இல்லையா அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா கவர்னர் மூச்சு விடல, வாயை திறக்கல, இது வரைக்கும் வாயை திறக்கல. இப்படி ஒரு இன்சிடென்ட் ஒரு மாணவிக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஞானசேகரனும் பல பெண்களிடத்தில் இந்த மாதிரி அசிங்கமான முறையில் நடந்திருக்காரு. இது வெளியே சொல்லல, இப்பதான் ஒன்னொன்னா வெளியே வருது. அதன் பிறகு இவர் லேஸ்பட்ட ஆள் இல்ல. இவர் மேல ஏகப்பட்ட வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு. அதாவது வழிபறி வழக்கு, கொள்ளை வழக்கு, ஆள் கடத்தல் வழக்கு, இப்படி ஏகப்பட்ட வழக்குகள் இவர் மேல இருக்கு. 2018 ஒரு டைல்ஸ் பிசினஸ் பண்ற ஒரு வியாபாரிய தொழிலதிபரை மிரட்டி 25 லட்சம் ரூபாய் பணம் கேட்கிறார். 25 லட்சம் ரூபாய் பணத்துல 12 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. இதான் முடியும்னு. சரி கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அவரை தூக்கி கார்ல வச்சுன்னு சுத்தினே இருக்கிறானுங்க. இன்னும் 13 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் நான் இவரை விடுவேன், இல்லைன்னா கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. மிரட்டும் போது பாதிக்கப்பட்டவங்க போலீஸ் நாடுறாங்க. போலீஸ் வந்து பாதிக்கப்பட்டவங்களோட சொந்தக்காரங்க மாதிரி பணத்தை எடுத்துன்னு வராங்க. இந்த இளிச்ச வாயனுங்களாம் திருட்டு பசங்க, கொள்ளக்காரனுங்க, பணத்தை வாங்கறதுக்கு ரெடியா இருக்கானுங்க.
வந்த உடனே போலீஸை சுத்தி வளைச்சு காரை சீஸ் பண்ணியாச்சு, அரெஸ்ட் பண்ணியாச்சு, கம்பு, அருவா, துப்பாக்கி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அப்போ கண்டிப்பா ஆட்கடத்தல் வழக்கு போடணும், ஆர்ம்ஸ் ஆக்ட்ல போடணும், எல்லாம் போட்டிருப்பாங்க. போலீஸ் என்ன செக்ஷன் தெரியாம இருப்பாங்க போலீஸ். இப்படி எல்லாம் அவர் மேல வழக்கு இருக்கு. மொத்தம் 20 வழக்குகள் இருக்கு. சொல்றாங்க அவன் சுதந்திரமா சுத்தின்னு இருக்காரு அவரு அப்படின்னு. சுதந்திரமா சுத்தின்னு இருக்காரு அப்படின்னா எல்லா வழக்குலயும் அவர் பெயில்ல இருப்பார். அதனால சுதந்திரமா சுத்தின்னு இருக்காரு. அப்ப போலீஸ் என்ன பண்ணணும், இந்த வழக்க ஒவ்வொரு வழக்கா சார்ஜ் ஷீட் போட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு விட்னஸ கோர்ட்ல ஏற்றி கடகடான்னு கேஸை விசாரிச்சுட்டு இவங்களை தூக்கி உள்ள போடணும். கன்விக்ஷன் வாங்கி தண்டனை பெற்று உள்ள போடணும். 20 வழக்கு இருக்குங்க. நான் ஒவ்வொரு பதிவிலையும் நான் இதுதான் வலியுறுத்துறேன். ஏன் 20 வழக்கு வைக்கிறீங்க, ஏன் 10 வழக்கு வைக்கிறீங்க? ஒவ்வொரு வழக்கும் அவன் மேல சார்ஜ் ஷீட் போட்டு நடத்த வேண்டியது என்ன? ஏங்க கோர்ட்ல நீங்க கேஸை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி தண்டனை வாங்கி தர்றது இல்ல? என்ன பிரச்சனை அதை நீங்க சொல்லுங்க. டெய்லி டிஎஸ்ஆர் கொடுக்குறீங்கல்ல, அதே மாதிரி உங்க மேல் அதிகாரிகள் யூஐ கேஸ் கேட்பாங்களா? அண்டர் இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வில் இருக்கிற வழக்கு எவ்வளோ, முடிஞ்ச வழக்கு எவ்வளோ, கன்விக்ஷன் ஆன வழக்கு எவ்வளோ, இதெல்லாம் கேட்பாங்கல்ல. இதெல்லாம் நீங்க சொல்லணும் இல்லையா? எத்தனை வருஷமா 2018 இருந்து இவ்வளவு கேஸ் பெண்டிங். அப்ப உங்க அதிகாரிகள் கேட்கறதே கிடையாதா? அப்படி கேட்டு நீங்க பதில் சொல்லி அவங்க கண்டுக்காம இருக்காங்களா? ஒண்ணுமே புரியல காவல்துறையை பத்தி நமக்கு. தற்போது ஞானசேகரனை பற்றி வருகின்ற தகவல் அனைத்துமே ரொம்ப பயங்கரமாகவும் மோசமான தகவலும் வருது. அப்ப அதுக்கு போலீஸ் தான் உஷாரா இருந்து பண்ணணும். இப்ப ஸ்பெஷல் டீம் போட்டிருக்காங்க. அந்த டீம் சரியான முறையில விசாரிக்கணும். அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது. உயர் அதிகாரிகள் தலையிடவே கூடாது. அரசியல்வாதிகள், ஆளுங்கட்சிக்காரர்கள் யாருமே தலையிடக்கூடாது. அவங்கள சுதந்திரமா புலனாய்வு செய்ய விடணும். அப்படி விட்டீங்களா இந்த குற்றம் நிரூபிக்கப்படும். இல்லைன்னா கஷ்டம் தான், கஷ்ட போயிடும். புரியுதுங்களா? அப்படி அவங்களை விசாரிக்க விட்டீங்கன்னா பல விஐபிகள், பல அரசியல்வாதிகள் மாட்டுவாங்க. ஞானசேகரனுக்கு பின்னால் இருந்து இயக்கப்படுபவர்கள் யார் யாரெல்லாம் ஞானசேகரன் வாயால் கொப்பளிக்கப்படும். கண்டிப்பா வெளியே வரும், வேற வழியே கிடையாது. அப்படி மாட்டுவாங்க. அப்படிதான் நானும் எதிர்பார்க்கிறேன். மறுபடியும் நான் காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இது போன்ற வழக்குகளை பெண்டிங்ல வைக்கதான் அவங்க இஷ்டத்துக்கு குற்றங்களை பண்ணிக்கணும், குற்றவாளிகள் அதிகரித்துக்கினே போறாங்க. அதுக்கு என்ன காரணம்ன்றத நீங்க தான் உங்க உயர் அதிகாரிகிட்ட சொல்லி டிஸ்கஸ் பண்ணணும். உங்களுக்கு பல வேலைகள் இருக்கு, எனக்கு தெரியும். ஒரு இன்ஸ்பெக்டருக்கு பல டென்ஷன் இருக்கும், நல்லாவே எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த வழக்கை நீங்க கவனிக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் நீங்க பேசி முடிவெடுத்து கடன்னு வழக்க முடிக்கணும். வழக்க முடிச்சு தூக்கி உள்ள போடணும். உள்ள போனா உங்களுக்கு தானுங்க பெருமை. குற்றவாளி உள்ள போனா மக்கள் ஃப்ரீயா இருக்க போறாங்க, நீங்களும் நிம்மதியா இருக்கீங்க இல்லையா? அப்ப உங்க கையில தான் இருக்கு. மக்களை பாதுகாக்கிற நீங்கள், உங்க மேல எந்த குற்றமும் கிடையாது, பாதுகாக்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல. குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு, அதுவும் மறுக்கிறதுக்கு இல்ல. குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னா போலீஸ் போய் அப்படி போனோம்னா பின்னால் இங்கிருந்து வேலை செஞ்சிடறான், ஒன்னும் பண்ண முடியாது. சோ அதுக்காக தான் பிடிச்ச உடனே அவனை உடனடியா சார்ஜ் ஷீட் போட்டு டக்குன்னு உள்ள போட்டுடணும். இதற்கு மேலும் காவல்துறையினர்கள் தன்னுடைய பணியிலே கவனம் செலுத்தி மேற்கொண்டு இனிமே பதிகின்ற வழக்குகளை உடனுக்குடன் சாட்சியை ஏற்றி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி உடனடியாக ஒவ்வொரு வழக்கையும் நீங்க டிஸ்போஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு வழக்கும் தண்டனை வாங்கி கொடுங்க. உங்க கஷ்ட நஷ்டம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வழக்குகளை தண்டனை வாங்கி கொடுங்க. காவல்துறையினர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? மீண்டும் ஞானசேகரனின் வழக்கில் விசாரணையில் என்னென்னலாம் வருகிறது என்பதை உங்களுக்கு உடனுக்குடன் அந்த தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மீண்டும் இன்னொரு யுத நிஜம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.